Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது, சரியா? அதே மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லாகின் பண்ணி, அதாவது செப்பரேட்டாக நாமளாக என்ன பார்த்தா இண்டிவிஜுவல் லாகின் பண்ணி உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது அது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம பார்க்குறது, அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீ எக்ஸிட்டில் இந்த ரவுண்டில் விட்டுலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ரிசல்ட்டை ஓவரால் ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெருங்கிட்டே வந்துட்டே இருக்கும். ஏற்கனவே ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க. ஒருவேளை தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரிசல்ட்டும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப குயிக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேபி வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். எப்பயும் போல் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துருங்க. அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்தீங்க, யூஜி கோர்சஸ்க்குள்ளே போயிட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் என்ன பார்த்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டோட அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருப்பாங்க, சரியா? அப்போ அந்த பிடிஎஃப் ஃபைலை நம்ம என்ன பார்த்தா கிளிக் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும், சரியா? அப்போ அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங் நமக்கு ஒரு ரிசல்ட் வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க், சரியா? தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கு பாருங்க, அந்த அதாவது அப்ளிகேஷன் நம்பர் 26 யூஜி ஆரம்பிக்கல அந்த நம்பர் இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த்து காலமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேமு, ஃபிஃப்த்து காலமில் வந்து நம்மளோட கம்யூனிட்டி, சரியா? அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து காலமில் நம்ம என்ன மார்க் எடுத்தோம், செவன்த்து காலமில் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன கோட்டாவில் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாமே என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அதாவது அலாட்டட் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், சரியா? ஏன் அலாட்டட் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் தான் நமக்கு வந்து அப்டேட் ஆகி வரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுல்ல. அப்போ இதுதான் ஓவராலாக இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் தான் நமக்கு கிடைக்கும், சரியா? இந்த பிடிஎஃப் ஃபைலில் எல்லாத்தோட ரிசல்ட்டையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எல்லா ரிசல்ட்டையுமே நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சசிகுமார் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 700 மார்க் எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் வந்து கிடைச்சிருக்கு, ஓகேவா? அப்போ இவர் வந்து இங்கேயே பார்த்துக்கலாம், எனக்கு இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அதாவது சிஎம்சி வந்து எனக்கு ஓகேவா வேணாமா, இல்லை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுலாமா அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் லாகின் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே போகணும்னு அவசியம் இல்லை. இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அதனால தான் முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்டை ஓவரால் ரிசல்ட்டை இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் பிசி எம்பிசி இல்லை பிசிஎம் இல்லை ஓசி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும் போதே நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட், அதாவது நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடச்சி அப்படின்னா 4.5 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணி தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகிடணும். ஆனால் நீங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க, உங்களோட இன்கம் வந்து அதாவது 2.5 லேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதாவது நீங்கள் இந்த பேமெண்ட் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரியா? நீங்கள் வந்து ஈஸியாக அலாட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இனிஷியல் பேமெண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த ஃபஸ்ட் இயர் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது யாருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போ இதை வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். மற்ற எல்லா பேருமே ரெடி ஆகிக்குங்க. 4.5 லேக்கோ இல்லை 15 லேக்கோ நம்ம அக்கௌண்ட்டில் என்ன சொல்கிறது இருக்கணும். அதை அப்படியே நம்ம என்ன பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒருவேளை சார் நான் அப்கிரேட் பண்ண போகிறேன், அப்கிரேட் பண்ணும்போது எனக்கு இந்த காசெல்லாம் அப்படியே அங்கே வந்துடுமா சார்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே புது காலேஜ் போகிறீங்களோ அங்கே இந்த காசு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். அதனால் பிரச்சனையே இல்லை. அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரும். இந்த மாதிரி தான் நம்ம அந்த பிடிஎஃப் ஃபைலை செக் பண்ணிவிட்டு ஃப்ரீ எக்ஸிட்டில் விடலாமா வேணாமா அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே கொண்டே உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.